ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்மெட் அன்பாக்சிங். இப்போ நான் அந்த ஹெல்மெட் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஹெல்மெட் வந்து இதோட என்ன பிராண்டுன்னா ஸ்டட்ஸு. எம்ஆர்பி வந்து 885. அவர் வந்து 6% என்னமோ தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹெல்மெட்டு பார்த்துக்கோங்க, ஸ்டட்ஸ். இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ஏற்றிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஒன், இந்த மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம். வேணா ஃபோர்த்து, அப்புறம் க்ளோஸ் பண்ணுறோம். நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லாயிருக்கு. இந்த மாடலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒரு கிளான்ஸ் காமிக்கிற பாருங்க. இது என்னோட பையன் துர்வேஷ்காக வாங்கினது. இந்த சைடு ஃபுல்லுமே கிளாஸாக இருக்கும். இப்போ வந்து ஜென்ஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அளவு எல்லாமே வந்து ஃபுல்லும் கவராக இருக்கும், கீழே கொஞ்சம் இது இருக்கும், கவர் அப் பண்ணி இருக்கும். ஆனால் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹெல்மெட் வாங்கினோம். இன்னொரு ஹெல்மெட்டும் வாங்கினோம், அதையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெல்மெட்டு. இது நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு வாங்கினது. இந்த ஹெல்மெட்டுக்கும் அந்த ஹெல்மெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா வந்து இந்த ஹெல்மெட் வந்து ஏற்கனவே காமிச்ச ஹெல்மெட்டை விட கொஞ்சம் லைட்டாக ஒரு இது மட்டும் பெரிய ஹெல்மெட். இது சேம் தான், அதே ஸ்டட்ஸ் கம்பெனி தான். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து 1800 ருபீஸ் அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ரெண்டு ஹெல்மெட்டும் சேர்ந்து 1800 ருபீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும். லாக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. லாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்டிஃப் பண்ணிது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இழுத்தாலும் வராது. இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து சைடு வியூவெல்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து இந்த மாதிரி ஹெல்மெட், இது ஃபுல் ஹெல்மெட்டு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வியூவெல்லாம் நல்லா தெரியும். அப்புறம் நான் கடைக்கார்ட்ட கேட்டேன், லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், இப்போ வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுறது, லேடிஸ் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி இது மாதிரி பார்க்குறதில்ல. இந்த வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இந்த ஹெல்மெட்டு. ஸோ வந்து இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெல்மெட் வாங்கும்போது இந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கிட்டோம்னா, ஏன்னா கீழே க்ளோஸ்டாக வாங்கினோம்னா லேடிஸ் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃப்ரண்ட் வியூ வந்து ஃபுல்லும் வந்து கிளாஸி லுக்கில் வாங்கிட்டோம்னா குழந்தைங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்டு, ஒய்ஃப், இந்த மாதிரி ஸ்பௌஸ் அந்த மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்கும்போது ஃபேமிலியில் இருக்கிற யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்னால உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து உள்ள அப்படியே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன். இது வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கு. இப்போ நான் அந்த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு எதனால் வந்து இப்போ காமிச்சேன் அப்படின்னா, இந்த சைடு இந்த மாதிரி வந்து மிரர் லுக் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து 2 பக்கமுமே வந்து வியூஸ் வந்து நல்லா தெரியுது நம்மளுக்கு. அதனால் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதாக இருக்கும் ஃபுல்லும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி வாங்கினாலும் இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது வந்து ஹெட்டோட பேக் சைடு. அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்படி இந்த ஷேப்பில் வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பில் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுலேயே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம மாட்டும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பபாய்.